சில பேர் சொல்லுவாங்க, உங்க அப்பாவுக்கு சுகர் இருக்குதா? ஆமா. உங்க அம்மாவுக்கு சுகர் இருக்குதா? ஆமா. அப்ப உங்களுக்கு கட்டாயம் வரும். கேட்டிருக்கீங்களா அந்த வார்த்தையை? நாம இன்னைக்கு டிக்ளேர் பண்ண போறோம், மரபியல் வியாதி எனக்கு இல்லை. தலைமுறையா வருகிற உங்க பெரியம்மாவுக்கு கேன்சர் இருக்கலாம், சின்னம்மாவுக்கு கேன்சர் இருக்கலாம், உங்க அம்மாவுக்கு கேன்சர் இருந்திருக்கலாம். ஆனா இயேசுவின் நாமத்தை நான் டிக்ளேர் பண்றேன். யாருக்கு எனக்கு அது வேணுமோ நல்ல கையை தட்டி நான் சொல்றேன், மரபியல் வியாதி இல்ல. அந்த டிஎன்ஏ மாறிடுச்சு. அந்த சுகர் வியாதியை தொட போவது இல்லை. மரபியல் வியாதி கட்டாயம் தொடும்னா என் ஆண்டவருடைய ரத்தம் என்ன செய்கிறது? நான் விசுவாசிக்கிறேன், என் இயேசுவின் ரத்தம் எனக்குள்ள இருக்கிறது. அவருடைய வல்லமை எனக்குள்ள இருக்கிறது. மரபியல் வியாதி நமக்குள்ள இல்ல. மரபியல் வியாதி இல்லை. நம் மரபணுக்கள் மாறிச்சு. சொல்லுங்க, மரபியல் வியாதி இல்லை.